சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை எதிரே மாநகர பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், பேருந்து விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று காலை சரியாக 7:30 மணி அளவில் சென்னை திருவான்மியூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற மாநகர பேருந்து ஒன்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி அருகில் இருந்த இந்த சாலை தடுப்பு சுவர் மீது மோதி பயங்கர விபத்தில் சிக்கி இருக்கிறது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் ஐயோ அம்மா என கதறி இருக்கின்றனர். இது குறித்து உடனடியாக தகவல் தெரிவித்தும் அருகில் இருந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் உடனடியாக வந்து இந்த பேருந்தை அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று ஓட்டுநரிடம் கேட்டபொழுது ராயப்பேட்டை நெடுஞ்சாலை, அதே போன்று ராயப்பேட்டை மருத்துவமனை அருகே மெட்ரோ பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ பணிகளின் போது அங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக ஆக்கப்பட்டிருப்பதால் அங்கே இரும்பு தகடு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு தகடு மீது பேருந்து வந்து கொண்டிருந்த போது பேருந்துக்கு பிரேக் போட்ட பொழுது அந்த பேருந்து உடனடியாக நிற்காமல் நேரடியாக அந்த தடுப்பு சுவரில் மோதிவிட்டதாக ஓட்டுநர் என்பது தெரிவிக்கிறார். இது குறித்து உடனடியாக அந்த பேருந்தை அகற்றுவதற்கு சிறிது காலதாமதமானதால் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து என்பது பாதித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மெட்ரோ பணி நடக்கும் இடத்தில் வரும்பொழுதெல்லாம் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் கீழே விழும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த காலையிலிருந்து லேசான சாரல் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலை ஈரமாக இருப்பதாலும் அந்த இரும்பு தகடின் மீது வரும்பொழுது இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு உரிய மாற்று ஏற்பாடை சென்னை மாநகர போக்குவரத்து துறையும் காவல்துறையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.